Hallelujah, praise the Lord. இந்த joyful VCIN ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம எல்லோரும் ஒன்று கூடி நம் தேவனை துதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இப்பொழுது முதலாவதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சிஸ்டர் வனிஷா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஆமென். இப்பொழுது சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட தகப்பனே ஆண்டவரே எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வைத்த தேவனுக்காக கூட நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அபிஷேகத்தோடு வல்லமையோடு நிரம்பத்தக்க கிருபை தாங்க ஏசப்பா. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பிரேசின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நமது தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆடி பாடி அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே என்ற பாடலை பாடி ஆராதிப்போம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மறித்திருந்தேன், புதியதாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மறித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடன
ஹalleluya. நம்மளோட அப்பா வீட்டில் எப்போதும் நமக்கு சந்தோஷம், ஆடல் பாடல் மகிழ்ச்சி எல்லாமே அவரோட வீட்டில் தான். ஹalleluya. நம்ம நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். ஹalleluya. அந்த அநாதி தேவனை நம்ம உற்சாகத்தோடு பாடி ஆராதிப்போம். தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே நீரே எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கீங்க ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா அன்பின் தேவனாக இருக்கீங்க அப்பா, பிதாவாக இருக்கீங்க ஏசப்பா ஆண்டவரே. நீர் எங்களை ஒவ்வொரு வேலையிலையும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டு நடத்துகிற தேவனாக இருக்கீங்க ஏசப்பா ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்துகிற தேவனுக்காக கூட நன்றி ஏசப்பா. இப்பொழுது கூட நம்ம அவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஒரு பாடலை பாடுவோம். ஆவியானவரே
உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அருமையான இரட்சகரா எங்கள் வாழ்விலிருந்து எங்களை பாதுகாத்து வந்தீரே அப்பா, உமக்கு நன்றி என்று நம்ம எல்லோரும் சொல்வோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து அப்பா உடைய ரத்தத்தால கழுவி மீட்டீரே அப்பா, உமக்கு நன்றி. நெஞ்சார எங்களை அணைத்து அப்பா எங்களை முத்தமிட்டு உடைய சொந்தமாய் மாற்றி கொண்டீரே அப்பா. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் தகப்பனே, உங்க அன்புக்காக நன்றி அப்பா. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை தொழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாய் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியுள்ள நேரத்தையும் கர்த்தர் நாங்கள் தருகிறோம், நிறைய பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான இந்த காணொளியை பார்க்கின்ற அனைத்து தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போது கிறிஸ்மஸ் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் எவரெஸ்ட் ஆஃப் பைபிள் என்று சொல்வார்கள். இதுதான் இந்த பைபிளினுடைய முக்கியமான ஒரு வசனமாகும். எல்லாம் முக்கியமான வசனம்தான், ஆனால் இதை எவரெஸ்ட் ஆஃப் பைபிள் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் பிதாவானவர் தமது குமாரனையே நமக்கு தந்தருளினார். அதுதான் கிறிஸ்மஸ் கிஃப்ட். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், அன்பின் ஒரு பிரதிபலிப்பாக. ஆனால் நம் பிதாவோ அவருடைய குமாரனையே நமக்கு அன்பளிப்பாய், கிறிஸ்மஸ் அன்பளிப்பாய் பரிசாக அவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இந்த வசனம் தேவன் என்ற இறைவனுடைய, கடவுளுடைய, கர்த்தருடைய, சிருஷ்டிகருடைய அந்த தேவன் என்ற அந்த வார்த்தையிலே ஆரம்பிக்கிறதாய் இருக்கிறது. ஆகையினாலே இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து துவங்குகிறதாய் இருக்கிறது. தேவன்தான் மனிதனை தேடினார், ஆனால் மனிதன் தேவனை தேடி சென்றதாக தெரியவில்லை. ஹல்லேலூயா. மனிதன் தன்னை ரட்சிக்கும்படி கேட்டான் என்று சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் தேடாத அந்த ரட்சிப்பை பிதாவானவர் தன் குமாரன் மூலமாக நமக்கு தந்தருளினார். ஆகினாலே ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து துவங்குகிறதா இருக்கிறது. இரண்டாவது காரியம், பிதாவானவர் நமக்கு அவருடைய குமாரனை அன்பளிப்பாய் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி பிதாவானவர், தேவனானவர், சிருஷ்டிகரானவர் அவருடைய குமாரனையே நமக்காக தந்தார், சிறந்ததை தந்தார். அல்லேலூயா. இந்த உலகம் பரிசாக பணத்தை கொடுக்கலாம், அல்லது அவர் வேறு எதையாவது பொருட்களை கொடுக்கலாம். ஆனால் பிதாவானவர் நமக்கு பரிசாக அவருடைய குமாரனே கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே சிறந்த பரிசை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள், அவருடைய தியாகம் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆகினாலே
ஜனங்கள் கொடுக்கிற பரிசை போலல்ல, தேவன் பாவத்துக்குள்ளாய் இருக்கின்ற ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அவர் தம் ஒரே பேரான குமாரனை அன்பளிப்பாக தேவன் தியாக சின்னமாக அவரை கொடுத்தார். அல்லேலூயா. நம் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்கள் அவர் மேலே விழப்பண்ணினார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனையும் இல்லை. ஆனால் நமக்காக பாவத்துக்குட்படுத்தப்பட்டு அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவ பலியாய் கிருபாதர பலியாய் ஒப்பு கொடுத்தார். பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அன்பளிப்பாய் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு, அதுதான் விசுவாசம். நாம் கிரியினால் ரட்சிக்கப்படவில்லை, நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். முழு நம்பிக்கை 100% இயேசுவை நாம் நம்பும்போது, அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய வேலை விசுவாசிக்கணும். நம் தேவன் நமக்காக அவர் குமாரனையே அவர் நமக்கு கிருபாதர பலியாய் ஜீவாதர பலியாய் நமக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகையினாலே நாம் விசுவாசிப்போம் என்றால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவது ஒரு காரியம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு அறிவிப்பு தருகிறார். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, இனமோ ஜாதியோ மொழியோ எந்த வேற்றுமை இல்லாமல், எந்த நாடோ எந்த வேற்றுமை இல்லாமல் உலகிலே மனிதனாய் பிறந்தவன் எவனாயிருந்தாலும் அவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது மாபெரும் ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். யாராயிருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்காக அல்ல, குறிப்பிட்ட ஜனங்களுக்காக அல்ல, இந்த உலகில் யாராயிருந்தாலும் சரி இயேசுவை விசுவாசிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வாசிக்க ஐந்தாவது ஒரு காரியம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும். கெட்டுப்போவது என்பது ஒரு பெரிய ஆபத்து. மனுக்குலத்துக்கு ஒரு ஆபத்து என்றால் எப்பொழுதுமே கெட்டுப்போகிற ஒரு காரியம்தான். நாம் கெட்டுப்போனோம் என்றால் நிச்சயமாய் தூக்கி எறியப்படுவோம். கெட்டுப்போவோம் என்று சொன்னால் ரட்சிப்பு அடையாமல் நாம் மரித்துக்கு போகிறது தான். அப்படி நாம் பாவத்துக்குள்ளாய் கடந்து சென்று நம்ம கெட்டுப்போவோம் என்றால் நித்திய ஒரு நரகாக்கனை என்ற ஒரு ஆபத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டியிருக்கும். ஆகினால தான் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். நாம் கெட்டுப்போகாமல் நாம் இருக்க வேண்டும். நரகத்துக்குள்ளாக, பாதாளத்துக்குள்ளாக அல்லது ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நாம் போகக்கூடாது என்பதற்காக தேவன்தாமி தமது ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தரலை அன்பு கொண்டார். ஆகினாலே நாம் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்று பிதாவின் சித்தம், அதுவே குமாரனுடைய சித்தம். அதற்காகவே குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். நமக்காக அவர் கிருபாதர பலியாய் ஜீவாதர பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்து பாவத்தினாலே கெட்டுப்போகிற நம்மை அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆறாவது காரியம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு, நம் தேவனுக்கு ஒரு இலட்சியம் உண்டு. அது என்ன லட்சியம் தெரியுமா? நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதுமே அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். பரலோகத்திலே அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய லட்சியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய லட்சியம் என்னவாய் இருக்க வேண்டும் தெரியுங்களா? இம்மைக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிதபிக்கப்பட்டவர்கள், நாம் நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய குமாரனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். கடைசியாக ஒரு காரியம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் என்று சொன்னால் அதற்கு அளவே இல்லை. அளவில்லாத அன்பு கொண்டவர் அவர். அல்லேலூயா. ஆகினாலே அவருடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுங்களா? தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவது தான் அவர் விருப்பமாக இருக்கிறது. அவர் மனுக்குலத்தை அவர் வெறுக்கவில்லை. மனுக்குலம் அழிந்து போவது ஒரு சித்தமும் இல்லை. தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறார். உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறபடியினாலே அவர் தம்முடைய குமாரனையே நமக்காய் தந்தருளி அன்பு கூர்ந்தார். அவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். நாம் பரலோகத்தில் அவரோடு என்றும் இருக்க வேண்டும். அதுதான் அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகினாலே இந்த நாளிலே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். வசனத்தின்படியாக தேவனிடத்தில் இந்த ரட்சிப்பு புறப்பட்டு வருகிறது. அவர் தம்முடைய குமாரனை நமக்கு அன்பளிப்பாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கடமை, நாம் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போது ரட்சிக்கப்படுவோம். கர்த்தரிடத்திலே எந்த விதமான வேற்றுமை இல்லை. இந்த உலகத்திலே எந்த மனிதனாக இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படியாக நரகம், பாதாளம் என்ற ஆபத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகாதபடிக்கு அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அவருடைய லட்சியமெல்லாம் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றும் பரலோகத்திலே அவரோடு என்றும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அவர் அன்பு கூறுகிறார், இன்னும் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் அழிவதோ மனிதன் அழிந்து போவதோ அவருக்கு சித்தமில்லை. அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரிபடி. காட் பிளெஸ் யூ ஆல். ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் எங்கள் வழிநடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைங்க இந்த கிறிஸ்மஸ் நாளில் விசுவாசித்து ஆண்டவரே அவங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழ்ந்து தேவனுடைய ஆண்டவரே தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து மற்றவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு என்ற நாமத்தை, இந்த நற்செய்தி அவர்களுக்கு சொல்லி அவர்களும் இந்த சந்தோஷத்துக்குள் கொண்டு வர ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்றி ஆண்டவரே, எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒன்ஸ் மோர். காட் பிளெஸ் யூ ஆல். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதி. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனோனிமயக்கம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி.